வெல்கம் டு பிஆர் மொபைல் சொல்யூஷன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ராவோட டிஸ்பிளே மாற்றுறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது எவ்வளோ வரும், எப்படி மாற்றுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் மொபைல் கீழே விழுந்தப்போ இந்த எட்ஜில் மட்டும்தான் ப்ரோக்கன் ஆயிருந்துச்சு. அப்போவே கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்ருக்காது. கொஞ்ச நாள்லேயே அந்த இடத்துல கருப்பு கலர் டாட் மாதிரி வந்துச்சு. அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக பாதிக்கு கீழே வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. டச் எதுவுமே ஒர்க் ஆகலை. இப்போது ஃபுல் டிஸ்பிளேவும் மாற்றுற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி ப்ரீமியம் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். கிளாஸ் உடஞ்சிச்சின்னா உடனே ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அது லைட்டாக டாட் விழுந்துச்சுன்னா அப்படியே அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஃபோனோட சிம் ட்ரேயும் அந்த எஸ் பின்னையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி சேஃப்டியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹீட்டிங் எண்ணெய் வச்சு பேக் பேனலில் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணணும். ஏன்னா இது மெட்டல் வித் கிளாஸ்னால வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி ஒரே ஈவனாக வந்து இதை ஹீட் பண்ணணும். ஒரே இடத்துல ஹீட் பண்ணால் இது மெட்டல் பாடி, மற்ற ஃபோனாக இருந்தால் வந்து பிளாஸ்டிக் இலக ஆரம்பிச்சிடும். அதனால் ஈவனாக எடுத்து ஹீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஓப்பனரு, ஸ்பட்சர், நைலான் பென்னு இந்த மாதிரி வச்சு தான் ஓப்பன் பண்ணணும். மெட்டல் ஓப்பனர், பிளேடு அந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது உள்ளே வந்து ஸ்ட்ரிப்பு இருக்கும். எஸ் பென்னோட ஸ்ட்ரிப்பு, ஸ்பீக்கரோட ஸ்ட்ரிப்பு இந்த மாதிரி ஏதாவது பட்டு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதில் ஸ்க்ராச்சஸும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி பிளாஸ்டிக்கு ப்ரீமியம் ஃபோனுக்கெலாம் முடிஞ்சளவுக்கு பிளாஸ்டிக் ஓப்பனர் வச்சு ஓப்பன் பண்ண பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பேனலில் ஓப்பன் பண்ணி சேஃபாக வச்சுக்கலாம். ஏன்னா கேமரா கிளாஸில் வந்து ஸ்க்ராச்சஸ் உள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு ஸ்க்ரூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் வந்து அந்த ஒயர்லெஸ் சார்ஜஸோட பேடு, அந்த கருப்பு கலரில் தெரியுது. இதுதான் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் பண்ணுறதுக்கான ஒரு இது ஐஃபோனில் வரும்ல அந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்க்ரூவெலாம் கழட்ட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லா ஸ்க்ரூலேயுமே வந்து லாக் டைட் போட்டிருக்கு. அதனால தான் கொஞ்சம் கழட்ட கஷ்டமாக இருக்குது. இது ஸ்லிப்பாகாமல் கழட்டணும், இல்லாட்டி ஃபுல்லாக லாக் ஆகிக்கும். நம்ம கிரைண்டிங் பண்ணி கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனால் பொறுமையாக புது ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லாட்டி நல்லா ஸ்டீல் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு கழட்டணும். ஃபுல்லாக 15 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஒயர்லெஸ் சார்ஜரை போர்டு எல்லாத்தையும் அந்த ஸ்ட்ரிப்பை ரெண்டையும் கழட்டிக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஓப்பனர் வச்சே கழட்டுங்க. நம்ம ஸ்ட்ரிப்பு போயிடுச்சுன்னா இது எல்லாமே காஸ்ட்லி, சின்ன சின்ன பார்ட்டுமே. அதனால் கழட்டும் போது ஒவ்வொன்றையும் கேர்ஃபுல்லாக பார்த்து கழட்டுறேன். கீழே இருக்க ஸ்பீக்கரை பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் ஓப்பனர் வச்சு யூஸ் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் ஒயர்லெஸ் சார்ஜரை இப்போ ரிமூவ் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா சின்ன டேமேஜ் இருந்தாலும் அது பெருசாக கொண்டு முடிஞ்சிடும். அதனால் சேஃபாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேட்ரி கனெக்ஷன் அந்த ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து மெயின் போர்டோட டிஸ்பிளே போர்டு கனெக்டாக இருக்கும், அந்த ஸ்ட்ரிப்பையும் ரிமூவ் பண்ணிக்கலாம்.
அடுத்து சிசி போர்டோட கனெக்ஷன், மதர் போர்டோட கனெக்ஷன் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆண்டனா கேபிள், அதாவது நெட்வொர்க் கேபிளுங்க, அந்த கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிக்கலாம். மூணையும் பத்திரமா ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்பென்னோட ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். பொறுமையாக ரிமூவ் பண்ணணும். அதான் பின்ன எஸ்பென்னோட கனெக்ஷனு. அடுத்து சிசி போர்டோட ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கலாம். 3 ஸ்க்ரூ வரும். 3 ரிமூவ் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மதர் போர்டோட ஒரு ஸ்க்ரூ கனெக்ட் ஆகிருக்கும், அதை தனியாக ரிமூவ் பண்ணணும். அடுத்து ஸ்பீக்கரோட கனெக்ஷன், டிஸ்பிளேயோட கனெக்ஷனையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுதான் டிஸ்பிளேயோட கனெக்ஷன். ஓப்பன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுதான் ஃப்ரண்ட் கேமராவோட கனெக்ஷன், அந்த ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பொறுமையாக மதர் போர்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்து எடுக்கணும், ஏன்னா எஸ்பின்னோட ஸ்ட்ரிப்பு, பேட்டரியோட ஸ்ட்ரிப்பு எல்லாமே இருக்குது. அதனால் பொறுமையாக இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுக்கணும். பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சிசி போர்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். சிசி போர்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேட்டரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டிஸ்பிளே ஹீட் பண்ணி டிஸ்பிளே எடுக்கலாம். டிஸ்பிளே எடுக்கும்போது டிஸ்பிளேயோட கனெக்டர் கட் ஆகிடுச்சு. இதுதான் S23 அல்ட்ராவோட டிஸ்பிளே. கேமராவை பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு டஸ்ட்டு படாமல், அதுக்கு ஏதாவது கேமரா ஸ்டிக்கர் தனியாக இருக்குது, என்கிட்ட இப்போ அவைலபிள் இல்லை, அதனால தான் விட்டலாம். முடிஞ்சால் கேமரா ஸ்டிக்கர் ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு படாமல் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் கேமரா ஸ்டிக்கர் வந்து எல்லாத்துக்கும் வச்சுருங்க. இதுதான் புது டிஸ்பிளே, நம்ம செக் பண்ணியாச்சு. செக் பண்ணிட்டு தான் வாங்கியிருக்கோம். இந்த டிஸ்பிளே மார்க்கெட்டில் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கிது. ஐஃபோன் டிஸ்பிளேவோட S23 அல்ட்ரா கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கிது. அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 18லேருந்து 23, 25 ஒவ்வொரு ஷாப்பை பொறுத்து மாறுது. அது டிஃப்ரெண்ட் ஆகுது. நம்ம ஒரிஜினல் டிஸ்பிளே நம்ம 20Kக்கு வாங்கியிருக்கோம். இப்போது பேட்ரி வந்து டபுள் சைட் டேப் போட்டு நல்லா ஸ்ட்ரிப் பண்ணி உட்கார வச்சாச்சு. அடுத்து மதர் போர்டு கனெக்ஷன் வைப்போம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் கேமரா வந்து நல்லா சீட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து அது ஷேக் ஆகும். பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கோங்க. மதர் போர்டு நல்லா சீட் பண்ணிக்கணும்.
ஸ்வீட் பண்ணி வச்சு டிஸ்பிளே கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அது பேட்ரி கனெக்ஷன், ஃப்ரண்ட் கேமரா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. மெயின் போர்ட்லேருந்து டிஸ்பிளேக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வர மாதிரி இருக்குங்களா, அந்த ஸ்ட்ரிப்பு கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஸ்ட்ரீட் பண்ணிவிட்டு பண்ணணும். ஏன்னா இது சின்ன பின்னு போயிடுச்சுனாலும் மொத்தமாக பின்னு மாற்றுற மாதிரி ஆயிரும். ஏன்னா பெண்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரெஸ் பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஒவ்வொன்றையுமே நீங்கள் பொறுமையாக பண்ணலாம், தப்பு இல்லை, எதுவும் அவசரம் இல்லை. அடுத்து ஸ்பீக்கரை நம்ம ஸ்ட்ரீட் பண்ணிக்கலாம். நம்ம போடும்போதே நல்லா சீட்டாக ஆகிடுச்சான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு போட்டோம்னா நம்ம அடுத்து இது கழட்ட தேவையில்லை. ஏன்னா ஃப்ரேம் உட்காராது, நம்ம பேக் பேனல் சீட் ஆகாது, உப்பிட்டு இருக்கும், அந்த மாதிரி இஷ்யூலாம் வராது. நம்ம ஸ்க்ரூ ஒழுங்காக உட்காராது. அதனால் நம்ம ஒவ்வொரு டைம் வைக்கும்போதே நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை சீட் பண்ணணும். சிசி போடுமே அப்படி தான் பொறுமையாக நம்ம வைக்கணும். சிசி போர்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுலேயே மெயின் சப்புன்னு இருக்கும். அந்த இதை பார்த்து நம்ம செட் பண்ணணும். இல்லாட்டி அந்த பின்னு பெண்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போ பார்த்தாலும் ஒரு டைம் நல்லா பார்த்துட்டு மெயின்னா மெயின் இருக்கும், சப்னா சப்போர்டு, மெயின் போர்டு சப்போர்டுன்னு இருக்கும். அதில் மெயின் சப்புன்னு எழுதியிருக்கு. அதை வச்சு நம்ம சீட் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ கரெக்டான பொசிஷனாக இருக்கும். ஸ்ட்ரிப்பை நல்லா ஸ்வீட் பண்ணிக்கலாம். இந்த கேமராக்கெலாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு, நம்ம கேமரா ஸ்டிக்கர் ஒட்டும். அது என்னோட இப்போ ஷார்ட்டேஜ் ஆச்சு. ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பண்ணுங்கள். இல்லாட்டி டஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு கிளாரிட்டி கொஞ்சம் குறையும். நான் அடுத்து பேனல் ஒட்டிட்டோம்னா அந்த டஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டாவே ஈஸியாக இருக்கும். பேட்ரி கனெக்ஷன் எல்லா கனெக்ஷனும் கரெக்டாக ஷீட்டாக இருக்கான்னு ஒரு டைம் நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி மதர் போர்டோட ஸ்க்ரூ அசம்பிள் பண்ணிக்கலாம். அது பிளாக் கலரில் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ மொபைல் ஆன் பண்ணி டிஸ்பிளே ஒர்க் ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். பிஃபோர் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆன் பண்ணியாச்சு. டிஸ்பிளே ஆன் ஆகிட்டு இருக்கு. ஆன் ஆயிடுச்சு. ஜெயிச்சுட்டே மாறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போது ஒரு டைம் டச் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இந்த டச் ஒர்க் ஆகுது எப்படி செக் பண்ணுறதுங்கிறத தேவைன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்பிளேயும் டச் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு போட்டால், இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிட்டு போட்டாவே ஓகே தான். ஃபுல் டிஸ்பிளேயும் ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சிடும். க்ரீன் லைட்டு, ப்ளூ, ஆரஞ்சுன்னு இது டச் ஒர்க் ஆகுதா இல்லைங்கிறத செக் பண்ணுறதுக்கானது. இப்போ மற்ற எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடலாம். சிசி போர்டோட ஸ்க்ரூ எல்லா ஸ்க்ரூவையும் போட்டுடலாம்.
ஸ்க்ரூ போட்டு நம்ம ஒயர்லெஸ் சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணி மீதி இருக்க ஸ்க்ரூ எல்லாத்தையும் போட்டுடலாம். இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம பிஃபோராக எல்லா கனெக்ஷனும் கரெக்டாக சீட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். பொறுமையாக ஸ்பீக்கரை வந்து லாக் பண்ணிக்கலாம். நல்லா சீட் ஆகிடுச்சான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். பொறுமையாக சீட் பண்ணணும். சீட் பண்ணிவிட்டு அந்த ஒயர்லெஸ் சார்ஜரோட கனெக்ஷனையும் கொடுக்கணும். ரெண்டு கனெக்ஷன் வரும். 2 கனெக்ஷனும் மறக்காமல் கொடுத்துடணும். கேமரா கனெக்ஷன் எல்லாத்தையுமே நல்லா கொடுத்துருச்சான்னு பார்க்கணும். பிஃபோராக எல்லாம் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி கேமராவுக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணுங்கள். எல்லா ஸ்க்ரூவும் அசம்பிளாக இருக்கிறதாங்க ஒரு டைம் நல்லா பார்த்துக்கணும். இது ஸ்பீக்கர் வந்து சரியாக சீட் ஆகலை, அதனால் ஸ்க்ரூ வந்து சீட்டாக உட்கார மாட்டேங்குது. நம்ம கழட்டிட்டு மறுபடியும் போடணும். முடிஞ்சளவுக்கு ஃப்ரீயாக ஏறுதான்னு பார்க்கணும். ஏன்னா ராங் த்ரெட் ஏறிடுச்சுன்னா ஃப்ரேம் உடைய வாய்ப்பு இருக்குது. எல்லா ஸ்க்ரூவும் அசம்பிள் பண்ணிடலாம். நம்ம S23 அல்ட்ராலேயே வந்து கேமரா தான் வந்து ப்ரியாரிட்டி, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டஸ்ட்டு எதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணுங்கள். ஏன்னா அசம்பிள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேமரா லென்ஸு க்ளீன் பண்ணுங்கன்னு உங்களுக்கு எரர் காட்டிகிட்டே இருக்கும். எஸ் பண்ண அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ ஒரு நிமிஷம் மறுபடியும் ஒர்க் ஆகுதான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். சிம் ட்ரே போட்டுடலாம். இதுக்கு ஏன் ரப்பர் பேண்ட் போடல அப்படின்லாம் கேட்காதீங்க. இது வந்து நான் ஃபுல் ஃப்ரேம் டிஸ்பிளே வித் ஃப்ரேமோட ஒரிஜினல் டிஸ்பிளேனால டிஸ்பிளே வித் ஃப்ரேமோடு வாங்கியிருக்கேன். அதனால் ரப்பர் பேண்ட்லாம் போட தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி கம்பெனி பீஸ் தான், இது ஒரிஜினல்னால மொபைலோடது. அதனால் உங்களுக்கு எதுவும் போட தேவையில்லை, ரப்பர் பேண்ட்லாம் எதுவும் போட தேவையில்லை. எஸ் பென் ஒர்க் ஆகுது, அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். பிஃபோராக என்னென்ன செக் பண்ணணுமோ எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பேனல் போடும்போது தான் ரப்பர் போடணும். அதனால் என்ன டிஸ்பிளே விட்டுட்டான் ரப்பர் பேண்ட் போடலன்னு சொல்லி எதுவும் நினைக்காதீங்க. ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகுது, பேக் கேமரா எல்லா கேமராவும் ஒர்க் ஆகுதான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஒர்க் ஆகுது நல்லாவே. ஃபிங்கர் பிரிண்ட்டுமே ஒர்க் ஆகுது. இந்த க்ளூவெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து பேக் பேனல் வந்து உட்கார சீட் ஆகாது. அதனால் ஏற்கனவே இருக்க க்ளூலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கேமரா கிளாஸு இந்த பேனலோட கிளாஸையும் சரி கேமராவோடையும் சரி ரெண்டையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி அதுக்கு எரர் காட்டிகிட்டே இருக்கும். லென்ஸ் க்ளீன் பண்ணணும்னு சொல்லி எரர் காட்டிகிட்டே இருக்கும். அதனால் பிஃபோராக அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணுவோம். பேஸ்ட் எதுவும் எக்ஸ்ட்ரா க்ளூ இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம்.
எல்லாம் சீட் ஆகிடுச்சான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். டிஸ்பிளே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட் டைம் S23 அல்ட்ராவுக்கு டிஸ்பிளே மாற்றுறேன். இவ்வளோ காஸ்ட்லியான மொபைலுக்கு, ப்ரீமியமான மொபைலுக்கு ஃபஸ்ட் டைம் டிஸ்பிளே மாற்றுறேன். இதுதான் இந்த ஓல்டு டிஸ்பிளே, எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரேம் இப்போ வேஸ்ட்டு தான். மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணி பென் ஒர்க் ஆகுதான்லாம் செக் பண்ணிக்கலாம். எஸ் பென்னு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு PR மொபைல் சொல்யூஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் வாட்சிங்.